Next, we are going to discuss about theory of catalysis. What is meant by catalysis? Catalysis is nothing but rate of the reaction changed by a process called as catalysis. What is catalyst? Catalyst is nothing but it alters the rate of reaction. If the reaction is slow, it will speed up the reaction. Then it is called as catalyst. For a chemical reaction occur, the reactant are to be activated to form the activation complex. Chemical reaction occurs. Chemical reaction வந்து நடந்துக்கும்போது reactant are to be activated. Activated or nothing but it is trigger or start to form a activation complex. Reactant வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ட்ரிகர் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. என்ன ஃபார்ம் ஆகுது? activation complex வந்து ஃபார்ம் பண்ணுது. What is mean by activation complex? An activation complex is an intermediate state formed during the conversion of reactant into product. ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் வந்து கன்வெர்ட் ஆகிட்டே வரும்போது அது இன்டர்மீடியட் ஸ்டேட்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. த எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த ரியாக்டன்ட் டு ரீச் த ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த எனர்ஜி ரெக்வயர்ட் மீன்ஸ் நீட் ஃபார் த ரியாக்டன்ட் டு ரீச் த ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ். தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த எனர்ஜி நீட் ஃபார் த ரியாக்டன்ட், இது வந்து ரியாக்டன்ட் வந்து எனர்ஜி தேவைப்படுது டு ரீச் த ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுற எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. வந்து ரியாக்டன்ட் வந்து ஏபின்ற ரியாக்டன்ட்டு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஏபிக்கு வந்து ஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் என்ன ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் வந்து ஏபின்ற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். Activation energy can be decreased by increasing the reaction temperature. Activation energy எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இன் presence of catalyst the reaction of activated is reduced temperature. In other words it's called as activation energy is lower. catalyst வந்து ப்ரெசண்டாக இருக்கும்போது ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேஷன் இஸ் ரெடியூஸ் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லோவராக இருக்கும். கேட்டலிஸ்ட் அப்சர்வ் த ரியாக்டன்ட். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது, ரியாக்டன்ட் வந்து அப்சர்வ் பண்ணி ஆக்டிவேட் தம் வீக்கனிங் த பாண்டை வந்து வீக்கன் ஆகுது. அண்ட் அலோவ் தம் டு ரியாக்ட். என்ன பண்ணுது, அலோவ் பண்ணுது, ரியாக்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுறது டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் லோவர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இது வந்து பிளாக் கலர் லைன் வந்து எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் த கேட்டலிஸ்டாக இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், லோவராக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டாக இருக்கும்போது லோவராக இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எப்போ ஹையராக இருக்கும், வித்தவுட் த கேட்டலிஸ்டாக இருக்கும்போது ஹையாக இருக்கும். வித் த கேட்டலிஸ்டாக இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் லோவர், ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். மோர் மாலிகுல் டேக் பார்ட் இன் த ரியாக்டன்ட். இங்கே வந்து என்ன இப்போ மோர் மாலிகுல் வந்து டேக் பார்ட் பண்ணும், ரியாக்ஷனில் வந்து டேக் பார்ட் பண்ணும். அப்போது ரியாக்ஷனில் வந்து மோர் மாலிகுல் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். Rate of reaction means speed of the reaction will be increased. Actions of catalyst in the chemical reaction is explained by the two important theories. One is intermediate compound formation theory. Another one is adsorption theory. Next we are going to discuss about intermediate compound formation theory. R is nothing but reactant. A reactant gives product P. Here R is a reactant. It will form high activation energy and it will form product. This reaction is a very slow reaction. When you add catalyst to the reactant, second reaction பாருங்க, when you add catalyst, C na catalyst, R is a reactant. reactantல catalyst add பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட் வந்து லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து இங்கே இருக்குது. A catalyst provide a new path with a low energy of activation. Catalyst வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது, catalyst provide means give a new path. நியூ பாத்னா பாதையை வந்து உருவாக்குது. அது வந்து என்ன இருக்கும், லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆக்சுவலாக ரியாக்டன் வந்து கேட்டலிஸ்ட் இல்லாமல் ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது. இப்போ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அது வந்து நியூ பாத்வே வந்து ப்ரொவைட் பண்ணுது. நியூ பாத்வேனா புதிய பாதை வந்து உருவாக்குது. அது வந்து லோ ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்குது.
A and B is a reactant. It will form product AB as a product. It needs high activation energy. High activation energy and slow reaction. Here A and B is a reactant. Without a catalyst, it needs high activation energy and it will form the product AB. This blue color represents the high activation energy. A catalyst may combine with one or more reactant. This is a catalyst. C is a catalyst combined with more than one reactant. A is a reactant. It will form intermediate with a low activation energy. This intermediate or reacted with the another reactant. B வந்து another reactant கூட react பண்ணும்போது intermediate வந்து react பண்ணும்போது அது வந்து or decompose. இது வந்து decompose ஆகி என்ன product form ஆகுது? AB product வந்து form ஆகுது. Plus C வந்து catalyst வந்து form ஆகும். Without the catalyst, it have high activation energy and reaction will be slow. Blue color எது represent பண்ணுனா high activation energy வந்து represent பண்ணுது. அப்போ reaction வந்து எப்படி நடக்கும்? ஸ்லோவாக நடக்கும். இந்த black color வந்து with the catalyst வந்து activation energy வந்து லோவாக இருக்கும். அப்போது லோ ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து மோர் ரியாக்டன் மாலிகுல் இருக்கும். மோர் ரியாக்டன் மாலிகுல் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். A plus B gives AB. இங்கே வந்து கேட்டலிஸ்ட் இல்லாதனால ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரியாக்ஷன் வந்து வித் கேட்டலிஸ்ட் இருக்கனால லோ ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்கும். இந்த ரெண்டு ரியாக்ஷன்லையும் லோ ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்கும். இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். C6H6 வந்து பென்சின் வந்து எதை கூட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா குளோரோமீத்தன் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்ட் இல்லாதப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? டொல்யூன் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரியாக்ஷன் வந்து இட் டேக்ஸ் ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் த ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ ரியாக்ஷன். when you add catalyst வந்து என்ன ஆட் பண்ணாங்கன்னா anhydrous aluminum chloride. Anhydrous means it is a crystal that not contain any water molecule. இந்த anhydrous வந்து catalyst வந்து பென்சின் கூட C6H6 plus CH3Cl குளோரோமீத்தன் கூட ரியாக்ட் பண்ணாங்க. ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? டொல்யூன் plus ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. Here catalyst is aluminum chloride. Aluminum chloride is a catalyst may combine with one or more reactant. இங்க வந்து குளோரோமீத்தன் கூட ரியாக்ட் பண்ணுது to form a intermediate. என்ன ஃபார்ம் ஆகுது? இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து CH3 வந்து தனியாக போயிடுது, CH3 ப்ளஸ் வந்து தனியாக போயிடுது. இந்த குளோரின் வந்து அலுமினியம் குளோரைட் கூட ஜாயின் ஆகி AlCl4 மைனஸாக ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் வந்து CH3 ப்ளஸும் AlCl4 மைனஸும் அது வந்து இன்டர்மீடியேட் ரியாக்ட் வித் அதர் ரியாக்டன்ட். இங்கே வந்து அதர் ரியாக்டன்ட் வந்து எது? பென்சின் வந்து அதர் ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆகி ஆர் டீகம்போஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? டொல்யூன் வந்து ஃபார்ம் ஆகுது. டொல்யூன் ப்ளஸ் அலுமினியம் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அலுமினியம் குளோரைடு வந்து ரீஜென்ரேட் ஆகுது, கேட்டலிஸ்டாக ரீஜென்ரேட் ஆகுது. Next, thermal decomposition of potassium chlorate in the presence of manganese dioxide act as a catalyst. இங்கே வந்து 2KClO3 வந்து பொட்டாசியம் குளோரேட். அது வந்து தெர்மல் மீன்ஸ் ஹீட் பண்ணும்போது அது வந்து டீகம்போஸ் ஆகுது, சிதைந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பொட்டாசியம் குளோரைடும் ஆக்சிஜன் கேஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. மேக்னஸ் டை ஆக்சைடு 6MnO2 அந்த மேக்னஸ் டை ஆக்சைடு வந்து எதை கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா கேட்டலிஸ்ட் வந்து அது வந்து மேக்னஸ் டை ஆக்சைடு வந்து கேட்டலிஸ்ட் எதை கூட கம்பைன் ஆகுதுன்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன் கூட கம்பைன் ஆகுது. ரியாக்டன் வந்து பொட்டாசியம் குளோரைட் கூட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா MnO3யும் ப்ளஸ் 2KClயும் ஃபார்ம் ஆகுது. பொட்டாசியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து MnO3 வந்து இன்டர்மீடியேட்டாக ஆக்ட் ஆகுது. MnO3 வந்து இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் வந்து டீகம்போஸ் ஆகி 6MnO2வும் ப்ளஸ் 3 ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது? MnO2 வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண
கேட்டலிஸ்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகுது. வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் due to the reactant with the hydrogen and oxygen in presence of copper as a catalyst. Here reactant, two reactant எடுத்துக்கிறாங்க. எதுனா ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று வந்து ஆக்சிஜன். இங்கே வந்து காப்பர் வந்து கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆஃப் O2னா இங்கே ஆஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணால் இங்கே 2 இருக்குது. ஆஃப் இன்ட்டு 2 1. அப்போது ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1. இப்போது வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஸ்டெப் 1ல் எப்படி எழுதுறாங்கன்னா இந்த காப்பர் வந்து கேட்டலிஸ்ட், அது வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன் கூட ரியாக்ட் பண்ணுது. இங்கே வந்து ஒன் ஆஃப் த ரியாக்டன் வந்து எதுனா half O2 கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது. Cu2O வந்து இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இன்டர்மீடியட் Cu2O வந்து மறுபடியும் என்ன ஆகுது, அனதர் ரியாக்டன் கூட ரியாக்ட் பண்ணுது. அனதர் ரியாக்டன் என்னங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னா H2 வந்து அனதர் ரியாக்டன் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணி இந்த H2வும் இந்த ஓவும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங்னா ஃபார்ம் ஆகுது 2Cu வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து காப்பர் வந்து ஏற்கனவே ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன ஆகுது, ப்ராடக்டில் மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகுது. இது வந்து கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் we are going to discuss about oxidation of HCl by air in presence of CuCl2 as a catalyst. 2 moles of HCl is oxidized in presence of CuCl2 as a catalyst. The product will form water molecule and chlorine gas. This CuCl2 is a catalyst. 2 moles of CuCl2 வந்து இருக்குது. அது வந்து குளோரின் வந்து எத்தனை இருக்குன்னா 4 குளோரினில் 2 குளோரின் வந்து ரிமூவ் ஆகுது. Cl2 வந்து ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங்னா இருக்கும் Cu2Cl2 வந்து இருக்கும். இந்த Cu2Cl2 is reacted with the air. ஏரில் ப்ரெசென்டாக இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா 2Cu2OCl2. இது வந்து இன்டர்மீடியட். Cu2OCl2 வந்து இன்டர்மீடியட். இந்த 2Cu2OCl2 is reacted with the reactant. ரியாக்டன்ட் கூட அனதர் ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் மாலிகுல் 2 moles of water and 4 moles of CuCl2 வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த CuCl2 வந்து கேட்டலிஸ்ட். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கேட்டலிஸ்ட் வந்து என்ன ஆகுது, ரீஜென்ரேட் ஆகுது. லிமிட்டேஷன் ஆஃப் த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. This theory fails to explain the actions of catalyst, poison and the activator. இந்த தியரி வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கேட்டலிஸ்ட், பாய்சனும் அண்ட் ஆக்டிவேட்டர் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரொமோட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. திஸ் தியரி இஸ் unable to explain the mechanism of the heterogeneous catalyst reaction. இதை எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் மெக்கானிசம் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல.